ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்ற வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளாரின் கூற்றுக்கிணங்க எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாத கமலங்களை வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை திறமை மிகு தியாகம் மிகு தீபம் தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் நேயர்களே. மே மாதம் 27ஆம் திகதி முதல் சூன் மாதம் 2ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். மே மாதம் 27ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வளர்விறை சட்டி திதி காலை 6:24 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி வருகின்றது. சித்தயோகம் உள்ள ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 4:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மரண யோகம் உள்ள மகம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது. ஆனால் நட்சத்திரம் சரியில்லை நேர்களே. இன்றைய தினம் கடன் பைசல் செய்யவும் வழக்குகள் பேசி முடிப்பதற்கு மட்டும் நலமாக இருக்கும். அடுத்ததாக மே மாதம் 28ஆம் திகதி திங்கட்கிழமை வளர்விறை அட்டமி திதி பின்னிரவு 4:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு நவமி திதி வருகின்றது. மரண யோகம் உள்ள மகம் நட்சத்திரம் மாலை 4 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்த யோகம் உள்ள பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, கீழ்நோக்கு நாளாக இருக்கிறது. ஆனால் திதி சரியில்லை நேயர்களே. இன்றைய தினத்துடன் அக்னி நட்சத்திர தோஷம் முடிவடைகிறது. அடுத்ததாக மே மாதம் 29ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை வளர்விறை நவமி திதி பின்னிரவு 2:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு தசமி திதி வருகின்றது. கீழ்நோக்குடன் சித்தயோகம் உள்ள பூரம் நட்சத்திரம் மாலை 3:34 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குடன் அமிர்த யோகம் உள்ள உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, ஆனால் கரிநாளாக இருப்பதனால் சுபங்களை விளக்க வேண்டும் அன்பர்களே. அடுத்ததாக மே மாதம் 30ஆம் திகதி புதன்கிழமை வளர்பிறை தசமி திதி இரவு 11:26 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகின்றது. மேல் நோக்குள்ள அமிர்த யோகம் உள்ள உத்திரம் நட்சத்திரம் மதியம் 2:46 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குடன் மரண யோகம் உள்ள அத்தம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, நட்சத்திரமும் நன்றாக இருக்கிறது. ஆனால் கரிநாளாக இருப்பதனால் இன்றைய தினமும் சுபங்களை விளக்க வேண்டும் அன்பர்களே. அடுத்ததாக மே மாதம் 31ஆம் திகதி வியாழக்கிழமை வளர்விறை ஏகாதசி திதி இரவு 10:32 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவாதசி திதி வருகின்றது. அத்தம் நட்சத்திரம் மதியம் 1:09 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் இல்லை, சித்தயோகம் சிறப்பாக இருக்கிறது. சமநோக்க நாளாகவும் இருக்கிறது. நட்சத்திரமும் இன்றைய தினம் சிறப்பாக இருப்பதனால் சுப காரியங்கள் செய்யலாம். திருமணம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம், உபநயனம் செய்யலாம், தாலிக்கு பொன் உருக்கலாம், குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்தி பெயர் சூட்டலாம், அன்னம் ஊட்டலாம், குழந்தையை முதலில் கல்விக்கூடத்திலும் சேர்க்கலாம். அதே போல உயர் ரக ஆடை ஆபரணங்கள் வாங்க அணிய, வேலைக்கு விண்ணப்பிக்க, புது வேலையில் சென்று சேர, வங்கிகளில் சேமிப்பு கணக்குகள் தொடங்க, புதுமனை புக, இப்படி பலவிதமான சுப காரியங்களுக்கும் இன்றைய நாள் ஏற்ற நாளாகும். அடுத்ததாக சூன் மாதம் 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வளர்விறை துவாதசி திதி மாலை 7:11 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகின்றது. சித்திரை நட்சத்திரம் நண்பகல் 12:07 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகமும் சிறப்பாக இருக்கிறது. சமநோக்கு நாளாகவும் இருப்பதனால் இன்றைய தினமும் சுபங்களில் ஈடுபடலாம். திருமணம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம், உபநயனம் செய்யலாம், தாலிக்கு பொன் உருக்கலாம், வீடு மனை வேண்டலாம், வாகனமும் வாங்கலாம், புதுமனை புகலாம், குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்தலாம், குழந்தைக்கு அன்னம் ஊட்டலாம், குழந்தைக்கு பெயர் சூட்டவும் நலமாக இருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் எல்லா வகை பயணங்களும் மேற்கொள்ளலாம். அதே போல வேலைக்கு விண்ணப்பிக்கவும், வேலையில் சேரவும், வங்கிகளில் சேமிப்பு கணக்குகள் தொடங்குவதற்கும், இன்னும் பல முக்கிய அலுவல்களுக்கும் இன்றைய நாள்
நலமாக இருக்கும். அடுத்ததாக சூன் மாதம் 2ஆம் திகதி சனிக்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி மாலை 5:50 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தசி திதி வருகின்றது. அமிர்த யோகமுடன் சித்த யோகம் உள்ள சுவாதி நட்சத்திரம் காலை 10:10 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குடன் சித்த யோகம் உள்ள விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, நாள் நன்றாக இருக்கிறது. இன்றைய தினம் காலை 10:10 வாகனம் வாங்க, வியாபாரம் தொடங்க நலமாக இருக்கும். இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ விரதம் அனுசரியுங்கள், வளங்கள் யாவும் வந்து சேரும். அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேட ராசி நண்பர்களே, பட்டினியாய் இருக்க நேர்ந்தாலும் பகுத்தறிவை அடகு வைக்காதே என்று ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் 6ஆம் அறிவுக்கு அதிக வேலை தருபவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். உங்கள் பிரபல யோகாதிபதியான குரு பகவான் 2வது வீட்டிலே தனஸ்தானத்திலே வலுவாக நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு பணம் வரும், புகழ் கூடும், குடும்பத்திலும் நிம்மதி கிடைக்கும், வெளிவட்டாரத்திலும் அனைவரும் வியக்கும்படி நீங்கள் முன்னேறுவீர்கள். பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி தங்கும். அவர்களின் உயர்கல்வி, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நல்ல விதத்திலே பேசி முடிவாகும். அதே போல இந்த வாரத்திலே பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாட்ரி, ஷேர் வகைகள் மூலமாகவும் பணம் வரும். பழைய கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி மீள முடியும், குடும்ப வருமானத்தை இன்னும் எவ்வாறு உயர்த்தலாம் போன்ற யோசனைகளிலெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. உறவினர்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடும். புதன் சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனால் நட்பு வட்டம் விரிவடையும். விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பெரிய பதவிகளுக்கும் நீங்கள் தெரிந்தெடுக்கப்படுவீர்கள். 2வது வீட்டிலே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் சில நேரங்களில் கண் வலி, காது வலி வரக்கூடும். தொண்டை புகைச்சலும் வரக்கூடும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த வாரத்திலே சிலரை கோபப்பட்டு பேசுவீர்கள். எனவே முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெள்ளி சாதகமான வீட்டிலே அமர்ந்திருப்பதனால் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வாகனம் மாற்றக்கூடிய அமைப்பும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் மனைவி வழி உறவினர்களும் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சந்தை நிலவரத்தையும் சூட்சுமத்தையும் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்வீர்கள். பங்குதாரர்களால் இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்திலே கடையை விரிவுபடுத்தவும் யோசனை செய்வீர்கள். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி தங்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு தகுந்தாற்போல் செயல்படுவார்கள். நீங்கள் கேட்ட சில சலுகைகளும் இந்த வாரத்திலே கிடைக்கும். சிலருக்கு வெளிமாநில வாய்ப்புகள், வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடி வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் கூடி வரும். மாணவ மாணவிகளே, இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். நல்ல நண்பர்களின் நட்பும் இந்த வாரத்தில் முழுமையாக கிடைக்கும். கன்னிப் பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சுறுசுறுப்பான சூழ்நிலை உருவாகும். உயர்கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும். தவறான நண்பர்களிடமிருந்து நீங்கள் இந்த வாரத்தில் விடுபடுவீர்கள். அது மட்டுமல்லாமல் சிலருக்கு வேலை வாய்ப்பும் கூடி வரும். கலைஞர்களே, வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். மூத்த கலைஞர்களுக்கு மரியாதை கொடுங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி பொங்கும் வாரமாகவும் புதிய திட்டங்களெல்லாம் நிறைவேறும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் மஞ்சள், வெளிர் நீல நிறங்களாகும். இடப ராசி நண்பர்களே, தன்னை அடக்கி பழக்கி கொண்டவன் வேறு எதற்கும் வசப்பட மாட்டான் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள்
தேவைப்பட்டால் ஐம்புலன்களையும் அடக்குவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளிலே சந்திரன் சென்று கொண்டிருப்பதனாலும் உங்கள் ராசிநாதனான வெள்ளி பகவான் ராசிக்கு 2வது வீட்டிலே வலுவாக நின்று கொண்டிருப்பதனாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தடைகள் எல்லாம் நீங்கும். வாகன வசதியும் பெருகும். குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகும். என்றாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு, சூரியன், கேது ஆகிய கோள்களும் நின்று கொண்டிருப்பதனால் உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. உணவிலே ஊறுகாய் மற்றும் காரமான உணவுகள், அசைவ உணவுகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் உட்கொள்வதும் நல்லது. புதன் சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனால் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நண்பர்கள் மத்தியிலே உங்களுக்கு செல்வாக்கு கூடும். என்றாலும் ஜென்ம குரு இருப்பதனால் முன்பின் அறியாதவர்கள் திடீரென்று அறிமுகமாகி திடீரென்று வெகு நண்பர் போல இருப்பவர்களை எல்லாம் வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டாம். அதே போல விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கவனமாக கையாளுங்கள். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக சட்ட ஆலோசகரை ஆலோசிப்பதும் நல்லது. இந்த வாரத்திலே கொஞ்சம் நீங்கள் தன்னம்பிக்கையை வரவழைத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தாழ்வு மனப்பான்மைக்கும் உள்ளாகுவீர்கள். சனி பகவான் வக்கரமாகி நின்று கொண்டிருப்பதனால் வங்கி காசோலைகளை கவனமாக கையாளுங்கள். அதே போல இந்த வாரத்தில் வாகனத்தில் அதிக வேகமெல்லாம் வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடாது. பணவரவெல்லாம் இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் அதிகமான அக்கறை காட்ட வேண்டியது வரும். சில நாட்களில் தூக்கம் இல்லாமலும் போகும். வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். ஓய்வெடுக்க முடியாதபடி அலைச்சல்களும் அடுத்தடுத்து வந்து போகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். அது மட்டுமில்லாமல் பங்குதாரர்களும் உங்களை புரிந்து கொண்டு நல்ல விதத்திலே செயல்படுவார்கள். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை எல்லாம் அதிகமாகும். அதோடு மட்டுமில்லாமல் வருமானமும் வசதியும் கூடும். இந்த வாரம் முழுக்க உத்தியோகத்திலே நிம்மதி கிடைக்கும். ஆனால் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். நீங்களும் தவிர்க்க முடியாமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டி வரும். அலுவலகத்திலேயே அதிக நேரம் இருக்க வேண்டி வரும். வீட்டிற்கு வர வேண்டிய நேரம் குறைவாகும். அதே போல இந்த வாரத்திலே இடமாற்றங்கள் கிடைக்கும். அது சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளே படிப்பில் கவனம் செலுத்துங்கள். விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் விடைகளை எழுதி பார்ப்பது நல்லது. இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். ஆனாலும் தவறான பாதையில் செல்ல வேண்டாம். கூடா பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. கலைஞர்களே சின்ன சின்ன வாய்ப்புகள் வரும். அதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் வேலை சுமையும் அலைச்சலும் செலவுகளும் ஓய்வெடுக்க முடியாதபடி சூழ்நிலையும் இந்த வாரம் முழுக்க காணப்படும். அதே நேரம் உங்களுடைய முன்னேற்றமும் சிறப்பாக அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் பிங்க், வெள்ளை நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, முயற்சி இல்லாத இடத்தில் முன்னேற்றம் இல்லை என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் விடாமுயற்சியுடன் வெற்றியை பிடிப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மேன்மையான வாரமாக இருக்கும். உங்களின் பிரபல யோகாதிபதியான வெள்ளி பகவான் ராசிக்குள்ளேயே நின்று கொண்டிருப்பதனால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். தடுமாற்றம் எல்லாம் நீங்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுடைய புதிய திட்டங்களுக்கும் புதிய முடிவுகளுக்கும் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாகும். சிலருக்கு பிள்ளை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். சொத்தை சரி செய்வீர்கள். அதாவது சொத்து பிரச்சனை எல்லாம் சரியாகும். வழக்குகளும் சாதகமாகும். 31ஆம் திகதி முதல் 12வது வீட்டிலே மறைந்து கிடக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்குள் வந்து நுழைவதனால் 31ஆம் திகதி முதல் அலைச்சல் குறையும்.
ஆரோக்கியம் அதிகரிக்கும், விடுபட்ட வேலைகள் முடிவடையும், எதிர்பார்த்திருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். இந்த வாரம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பல வேலைகளையும் முடிப்பீர்கள். ஆனாலும் குரு சூரியன் ஆகிய முக்கிய கோள்கள் 12வது வீட்டிலே மறைந்து கிடப்பதனால் சில காரியங்களை 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் கவனமாக இருங்கள். அரசு சம்பந்தப்பட்ட பணிகளை நேரடியாக நீங்கள் சென்று முடிப்பது நல்லது. மற்றவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்க வேண்டாம். இந்த வாரத்திலே பிற்பகுதியிலே உங்கள் கை ஓங்கி நிற்கும், எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் உண்டு. ஆனால் மனைவி வழியில் தவிர்க்க முடியாத செலவினங்கள் மனைவி வழி உறவினர்களால் வரக்கூடும். மற்றபடி நல்லதெல்லாம் நடக்கும். ராகு வலுவாக இருப்பதனால் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்திலே இரட்டிப்பு லாபமெல்லாம் உண்டு. பழைய பாக்கிகளை எளிதாக வசூலிப்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமாகுவார்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கமிஷன் வகைகள் மூலமாகவும் பணம் வந்து சேரும். உத்தியோகத்திலே திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும். அதிகாரிகளுக்கு நீங்கள் சில ஆலோசனைகளை எல்லாம் தருவீர்கள். அதிகாரிகளும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வாரத்திலே அலுவலகத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவிகளே, உங்களுடைய பொது அறிவு திறனெல்லாம் வளரும். வகுப்பாசிரியரின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். விளையாட்டு போட்டிகளிலும் பதக்கங்களை வெல்வீர்கள். கன்னி பெண்களை, குழப்ப நிலை மாறும். உடல்நிலையும் சீராகும். எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி தொடர்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிட்டும். நல்ல நண்பர்களெல்லாம் அறிமுகமாகுவார்கள். கலைஞர்களே, புது வாய்ப்புகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி கொண்டாடும் வாரமாகவும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் வாரமாகவும், கொஞ்சம் அலைச்சல் செலவினங்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இலக்கை எட்டி பிடிக்கும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் ரோஸ் ஆரஞ்சு நிறங்களாகும். கடக ராசி நண்பர்களே, துன்பத்தை எதிர்க்க துணியாதவன் பெரும் தோல்வியை சந்திப்பான் என்று சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும். கடந்த வாரத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டீர்கள். செலவினங்களும் இருந்தது, உடல்நல பாதிப்புகளும் இருந்தது. ஆனால் இந்த வாரத்திலோ எல்லா வகையிலும் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். குறிப்பாக ஞாயிறு தவிர திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாகவே இருக்கும். சந்திரனும் சாதகமான வீடுகளிலே இந்த வாரம் முழுக்க செல்வதனால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றாக தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டிலே முக்கியமான கோள்களெல்லாம் தொடர்ந்து கொண்டிருப்பதனால் திடீர் பணவரவு, திடீர் செல்வாக்கெல்லாம் உண்டாகும். பெரிய பொறுப்புகள், பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். வீடு வேண்டுவது, வாகனம் வாங்குவதெல்லாம் சாதகமாக முடிவடையும். கூடுதலாக அறை கட்டுவது போன்ற பணிகளும் இந்த வாரத்திலே சிறப்பாக முடியும். சூரியன் வலுவாக காணப்படுவதனால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். அதோடு மட்டுமல்லாமல் அதிகார பதவியில் இருப்பவர்களும் அறிமுகமாகுவார்கள். புதன் சாதகமான நட்சத்திரங்களிலே சென்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. கொஞ்சம் இதமாக பேசி பல காரியங்களையும் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். சமயோஜித புத்தியுடனும் பேசி சில காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வேலை கிடைக்கும். ஷேர் லாட்டரி மூலமாகவும் பணம் வரும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே விலை உயர்ந்த ஆபரணங்களும் நீங்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்திலே இரட்டிப்பு லாபமெல்லாம் கிடைக்கும். கடையை மாற்றுவீர்கள், விரிவுபடுத்துவீர்கள். பிரதான சாலையில் கடையை அமைக்க வாய்ப்புகள் கிட்டும். நல்ல அனுபவமிக்க வேலையாட்களும் வருவார்கள். தாயாரின் உடல்நிலை சீராகும். அரசாங்கத்தாலும் வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே இருந்து வந்த கெடுபிடிகள் நீங்கும். உங்களுக்கு
பெரிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்த அதிகாரி வேறிடத்திற்கு மாற்றப்படுவார். சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவாகவும் இருப்பார்கள். மாணவ மாணவிகளே, இந்த வாரத்தில் நீங்கள் அனைத்து பாடங்களிலும் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். தன்னம்பிக்கையுடன் சாதித்து காட்டுவீர்கள். கன்னிப்பெண்களே, பேசாமல் இருந்து வந்த நண்பர்கள் இந்த வாரத்தில் வலிய வந்து பேசுவார்கள். ஆர்வமில்லாத நிலை மாறி படிப்பிலும் ஆர்வம் உண்டாகும். எதிர்பார்த்த அளவு எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பெண் கூடும். நினைவாற்றலும் அதிகரிக்கும். சிலருக்கு வேலையும் கிடைக்கும். கலைஞர்களே, பரிசு பாராட்டுகளுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி பெறும் வாரமாகவும் புதிய பாதையில் பயணித்து இலக்கை எட்டி பிடிக்கும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7. ராசியான நிறங்கள் பிரவுன் ஆரஞ்சு நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, அடக்கம் வெற்றிக்கு திறவுகோலாகும். ஒழுக்கம் வெற்றிக்கு சிறந்த வழிகாட்டியாகும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அடக்கம் உள்ளவர்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் திகழ்வீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் சவாலானதாக இருக்கும். குறிப்பாக ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் வேலை சுமை இருக்கும். செலவினங்களும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களின் அன்பு தொல்லைகளும் அதிகரிக்கும். ஆனால் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே எங்கும் எதிலும் நீங்கள் தன்னிச்சையுடன் சில முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருக்கட்டும் என்று நினைப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் தைரியமாக நீங்கள் சில புதிய பாதையிலும் பயணிக்க தொடங்குவீர்கள். உங்களுக்கு சாதகமான வீட்டிலே உங்களுடைய ராசிநாதன் நின்று கொண்டிருப்பதனாலும் அந்த சூரியனுடன் குருவும் அமர்ந்திருப்பதனாலும் அரசாங்கத்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் உண்டு. அரசு அதிகாரிகள், அதிகார பதவியில் இருப்பவர்கள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்களாலும் நீங்கள் பாராட்ட பெறுவீர்கள். அவர்களின் நட்பெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளியும் சாதகமான வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனாலும் புதனும் சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு பணப்புழக்கம் எல்லாம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி தங்கும். குடும்பத்திலும் நிம்மதி உருவாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் விலகும். சகோதரங்களும் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் குறைந்து சமாதானமான சூழ்நிலையும் உருவாகும். வெளிவட்டாரத்திலே மதிக்கப்படுவீர்கள். பல பொது நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளையும் முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்திலே கூடுதலாக நீங்கள் ஆதாயமடைவீர்கள். வியாபார ரகசியங்கள் எந்த வழியாக யார் மூலமாக செல்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களை விளக்குவீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே புதிய முதலீடுகள் எல்லாம் செய்வீர்கள். அதிக முதலீடுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சக ஊழியர்களாலும் மதிக்கப்பெறுவீர்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலே ஆர்வம் காட்டுங்கள். விளையாட்டாக இருக்க வேண்டாம். வகுப்பறையில் அலட்சியமாக அமர்ந்திருக்காதீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். உயர்கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். அதிக மதிப்பெண்களும் பெறுவீர்கள். வேலைக்கான தேர்வுகளிலும் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள். கலைஞர்களே, பரிசு பாராட்டுகள் எல்லாம் வந்து கிட்டும். ஆகமொத்தம் இந்த வாரம் ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருந்தாலும் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் திடீர் யோகத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6. ராசியான நிறங்கள் பிங்க், ஆரஞ்சு நிறங்களாகும். கன்னி ராசி நண்பர்களே, பயத்தை வெல்லாதவன் வாழ்வில் முதல் பாடத்தையே கல்லாதவன் என்று பகுத்தறிவு பாவலர் ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் கூறுகின்றார்கள்.
இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அச்சம் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மேன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாக விளங்கும் வெள்ளி பகவான் வலுவாக காணப்படுவதனால் நல்லதெல்லாம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் பணவரவும் உண்டாகும். ஆனால் அதே நேரத்திலே சின்ன சின்ன அலைச்சல்களும் செலவினங்களும் கூடிக்கொண்டே போகும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் நீங்கள் தான் எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதை ஆர்வமாக நீங்கள் ஏற்று நடத்துவீர்கள். இந்த வாரத்திலே 31ஆம் திகதி முதல் உங்கள் ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டிலே வந்து அமர்வதனால் வேலை கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். எதிர்பார்த்து ஏமாந்து கைக்கு வராமல் போன தொகையும் வாரத்தின் பிற்பகுதியில் வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகிறது. இந்த வாரத்திலே சொன்ன சொல்லையெல்லாம் நிறைவேற்றி காட்டுவீர்கள். உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரமாகி ஜென்ம சனியாக காணப்படுவதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். குறிப்பாக வாரத்தின் மையப்பகுதியில் சோர்வு, களைப்பு, வயிற்று வலி எல்லாம் வரக்கூடும். தூக்கம் இல்லாமலும் போகும். இந்த வாரத்திலே நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நார் சத்துள்ள உணவுகளை இந்த வாரத்தில் நீங்கள் உட்கொள்ளுங்கள். உடல் நலம் சீராகும். இந்த வாரத்திலே யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையொப்பம் எல்லாம் இட வேண்டாம். வீண் விவாதங்களில் எல்லாம் தவிர்க்க பாருங்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் நிதானமாக நல்ல விதத்திலே செய்து முடிக்க பாருங்கள். வெளிவட்டார தொடர்புகள் அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கசப்புணர்வுகள் எல்லாம் நீங்கும். மனைவி வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் உண்டு. கணிசமாக வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமில்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்ற நல்ல வேலையாட்கள் எல்லாம் இப்போது மீண்டும் தேடி வருவார்கள். வாரத்தின் பிற்பகுதியில் வியாபாரத்திலே திடீர் லாபம் யோகமெல்லாம் உண்டாகும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரிகள் உங்களின் உழைப்பை வியந்து பாராட்டுவார். கடந்த காலத்தில் உங்களை தவறாக நினைத்த அதே அதிகாரி இப்போது உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் பாராட்டும்படி நடந்து கொள்வார். எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். இந்த வாரத்திலே மாணவ மாணவிகளே நீங்கள் அனைத்து பாடங்களிலும் சிறந்து விளங்குவீர்கள். ஆனால் 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது மறதி, மந்தம், தூக்கம் எல்லாம் வரும். கொஞ்சம் விடைகளை எழுதி பார்க்க தவறாதீர்கள். கன்னி பெண்களே மகிழ்ச்சி உண்டு. நல்லதெல்லாம் நடக்கும். அதோடு மட்டுமில்லாமல் திருமண முயற்சிகளும் கூடி வரும். இந்த வாரத்திலே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களே பரிசு பாராட்டுகளுக்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்களுடைய படைப்புகள் எல்லோராலும் பாராட்டப்படும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாகவும், முற்பகுதி கொஞ்சம் அலைச்சலையும், மையப்பகுதி உடல்நலக்குறைவு, வேலை சுமையையும், இறுதி பகுதி திடீர் லாபத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, பிஸ்தா பச்சை நிறங்களாகும். துலாம் ராசி தோழர்களே, இலவசமாக ஒன்றை பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களின் சுதந்திரத்தில் ஒரு பங்கு குறைகிறது என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் நெருக்கடி நேரத்தில் கூட இலவசமாக எதையும் ஏற்றுக்கொள்ள தயங்குவீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டிலே சூரியனும் குருவும் நின்று கொண்டிருப்பதனால் எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. அதற்கேற்ப செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பயணங்களும் அதிகரித்த வண்ணம் இருக்கும். அதோடு மட்டுமில்லாமல் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை கொஞ்சம் அலைந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். 31ஆம் திகதி முதல் புதன் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டிலேயே ஆட்சி பெற்று அமர்வதனால் 31ஆம் திகதி முதல் அலைச்சல்கள், செலவினங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். அது மட்டுமல்லாமல் 31ஆம் திகதி முதல் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். நட்பு வட்டமும் விரிவடையும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிநாதனான வெள்ளி பகவான் வலுவாக காணப்படுவதனால் விடாமுயற்சியால் பல காரியங்களையும் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள்.
குறிப்பாக வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு அமோகமானதாக இருக்கும். ஆனால் வாரத்தின் இறுதி 2 நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களில் மட்டும் அலைச்சலும் கொஞ்சம் உடல்நலக் குறைவுகளும் வேலை சுமையும் வந்து போகும். மற்றபடி இந்த வாரத்திலே மகிழ்ச்சி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். குழப்பங்களெல்லாம் நீங்கும். 7.5 சனியும் நடைபெற்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் நிதானமாகவே இருங்கள். அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரத்தில் விஐபிகளெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். உடல் நலத்திலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். கார உணவுகளை எல்லாம் குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகங்கள் வரக்கூடும், விவாதங்களும் வரக்கூடும். விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம் குறித்த கவலைகளும் அவ்வப்போது வந்து போகும். இன்னும் சரியான வாழ்க்கை துணை அமையவில்லையே என்றெல்லாம் சில நேரங்களில் நினைந்து குழம்புவீர்கள். மற்றபடி தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். புண்ணிய தலங்களிலிருந்து பிரசாதங்கள் எல்லாம் வந்து சேரும். வியாபாரத்திலே ஒரு நிறைவு உண்டாகும். ஓரளவு லாபமும் கிடைக்கும். பிரச்சனை தந்த பங்குதாரரை நீக்குவீர்கள். நல்லவர் ஒருவரை பங்குதாரர்களாக மாற்றிக்கொள்வீர்கள். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த வாரத்திலே நீங்கும். இந்த வாரத்திலே கமிஷன், உணவு, குடி வகைகள் மற்றும் மருந்து வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்திலே எல்லா வகையிலும் மேன்மை உண்டு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். மூத்த அதிகாரிகள் உங்களை அழைத்து ஏதேனும் கூறினால் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன மோதல்கள் எல்லாம் வரும். எனவே விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் நல்ல சூழ்நிலை எல்லாம் உருவாகும். மாணவ மாணவிகளே, எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நினைவாற்றல் பெருகும். தேர்விலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் உண்டு. நண்பர்களாலும் நீங்கள் பாராட்ட பெறுவீர்கள். உயர்கல்வியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கலைஞர்களே, எதிர்பார்த்த நிறுவனத்திலிருந்து அழைப்புகளும் வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி முற்போக்கானதாகவும், மையப்பகுதி அலைச்சலுடன் ஆதாயம் தரக்கூடியதாகவும், இறுதி பகுதி குறிப்பாக வெள்ளி சனி ஆகிய நாட்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியதாகவும், வேலை சுமையை அதிகப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் மேன்மை தரக்கூடியதாகவே உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9. ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு, வெள்ளை நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, புன்னகையை போல் ஒரு பெரிய அழகு சாதனம் முகத்திற்கு வேறெதுவும் இல்லை என்று லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் புன்னகை பூத்த முகத்துடன், மலர்ச்சியுடன் எப்போதும் காணப்படுவீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களின் பிரபல யோகாதிபதிகளான சூரியனும் குருவும் வலுவாக காணப்படுவதனால் தடைகள் எல்லாம் நீங்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். சோர்ந்திருந்த நீங்கள் இந்த வாரத்தில் சுறுசுறுப்படைவீர்கள். தன்னம்பிக்கை ஆழ்மனதிலே பிறக்கும். எதிர்மறை எண்ணங்களெல்லாம் நீங்கும். உறவினர்கள், நண்பர்கள் பற்றி இருந்து வந்த தவறான அபிப்பிராயங்களெல்லாம் விலகும். உங்களை பற்றி சிலர் தவறாக நினைத்து கொண்டிருந்தார்களே, அந்த நிலையும் இந்த வாரத்திலே விலகும். எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வந்து சேரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் நீங்கள் தந்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே நிலவி வந்த பனிப்போர், ஈகோ பிரச்சனை, கைகலப்பு எல்லாம் விலகி ஒரு அற்புதமான சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை குடும்பத்திலே உண்டாகும். பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். மகளுக்கு திருமணம் தள்ளி போனதே இந்த வாரத்தில் கூடி வர வாய்ப்பிருக்கிறது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. பூர்வீக சொத்துக்காக போராடினீர்கள். பாக பிரிவினைக்காகவும் போராடினீர்கள். இந்த வாரத்திலே அவையெல்லாம் நல்ல விதத்திலே முடிவதற்கான சூழ்நிலையும் உருவாகும். சனி பகவான் வக்கரமாகி லாப வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் அதிகார பதவியில் இருப்பவர்களெல்லாம் அறிமுகமாகுவார்கள். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தாலும் ஆதாயம் உண்டாகும். இந்த வாரத்திலே சகோதரங்களும் உங்களை சரியாக புரிந்து கொள்வார்கள். வெளிவட்டார தொடர்புகள் அருமையாக இருக்கும். வியாபாரத்திலே திடீர் லாபம் யோகம் எல்லாம் உண்டாகும். தள்ளிப்போன, தடங்களாகி போன ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே கையெழுத்தாகும். வேலையாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பும் தருவார்கள்.
அனுபவமிக்க நல்ல பங்குதாரர்களையும் சேர்த்து கொள்வீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் கை ஓங்கி நிற்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே அதிக சம்பளம் சலுகைகளுடன் கூடிய புது வேலையும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மாணவ மாணவிகளே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். நினைவாற்றல் பெருகும். ஆசிரியருடன் இருந்து வந்த உரசல் எல்லாம் நீங்கும். நல்ல நண்பர்களின் நட்பெல்லாம் இந்த வாரத்திலே கிடைக்கும். அனைத்து பாடங்களிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பெற்றோரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி பெற, எதிர்பார்த்த நிறுவனத்திலே வேலைக்கு சேரவும் அழைப்பு கடிதம் இந்த வாரத்தில் வரும். கலைஞர்களே, கவலை வேண்டாம். நல்ல வாய்ப்புகளால் நீங்கள் உற்சாகமடைவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாகவும் வசந்தத்தின் வாசலில் சென்றமரும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் பிங்க், ஆரஞ்சு நிறங்களாகும். தனுசு ராசி நண்பர்களே, மனித குலத்தினால் பயன்படுத்தப்படும் மிக சக்தி வாய்ந்த மருந்து சொற்கள்தான் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே சிந்திப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மேன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலே தொடக்க நாளான ஞாயிறன்று மாலை இருக்க வேண்டும். மற்றபடி திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு அற்புதமானதாக இருக்கும். மகிழ்ச்சியூட்டக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 6வது வீட்டிலே சென்று முடங்கி காணப்படுவதனால் வேலை சுமை இருக்கும். எதிர்பார்ப்புகளெல்லாம் சற்றே தாமதமாக முடிவடையும். முன்பு உங்களை பார்த்தாலே ஓடி வந்து பேசுபவர்களெல்லாம் இப்போது உங்களை பார்த்தவுடன் லேசாக நழுவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல சின்ன சின்ன இடைவெளி நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே இருக்கும். ஆனால் 31ஆம் திகதி முதல் புதன் 7வது வீட்டிலே சென்று அமர்வதனால் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த இடைவெளி நீங்கும். உரசல் போக்கெல்லாம் மாறும். நல்லதெல்லாம் நடக்கும். சூரியன் 6வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் மகிழ்ச்சிக்குரிய இனிய சம்பவங்கள் உண்டு. ஆனால் குரு 6வது வீட்டிலே நிற்பதனால் எதையும் தடைபட்டு முடிக்க வேண்டி வரும். மற்றபடி சனி பகவான் 10லேயே இருப்பதனால் சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். சிலருக்கு புது வேலையெல்லாம் கிடைக்கும். வரவேண்டிய தொகையும் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். இந்த வாரத்திலே கேது சாதகமாக இருப்பதனால் சாதுக்கள் சந்நியாசிகளின் நட்பு கிடைக்கும். ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆன்மீகத்திலேயும் நாட்டம் அதிகரித்த வண்ணம் இருக்கும். எதிர்பாராத திடீர் நன்மைகளும் உண்டாகும். மற்றபடி எல்லா வகையிலும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். ஆனால் பிள்ளைகளுடன் கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் வரும். பிள்ளைகள் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி சென்று விடுவார்களோ என்ற அச்சமும் வந்து போகும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் புதிதாக முதலீடு செய்யலாம். கடையை விரிவுபடுத்துவீர்கள். பங்குதாரர்களாலும் உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாம் வரும். வாடிக்கையாளர்களாலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். புது வேலையாட்களையும் பணியிலே அமர்த்துவீர்கள். இந்த வாரம் முழுக்க உத்தியோகத்திலே மகிழ்ச்சி தங்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வீண் விவாதங்கள் எல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே ஏற்றுமதி இறக்குமதி உணவு வகைகள் மூலமாக லாபம் வரும். இந்த வாரம் முழுக்க உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. மூத்த அதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் நீங்கும். சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வும் வந்து சேரும். மாணவ மாணவிகளை படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டு போட்டியிலும் வெற்றி பெறுவீர்கள். 31ஆம் திகதி முதல் படிப்பிலே எல்லா வகையிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். கன்னிப்பெண்களே, மன இறுக்கங்கள் நீங்கும். உங்களுக்கு சில முக்கிய மாணவர்கள் எல்லாம் அறிமுகமாகுவார்கள். காதலிலும் வெற்றி உண்டு, கல்வியிலும் வெற்றி உண்டு. ஆனால் முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள பாருங்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும்.
ஆக மொத்தம் இந்த வாரம் தொடக்க நாளான ஞாயிறன்று மாலை 4:30 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறன்று மாலை 4:30 மணியில் பிறகு திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் ஏற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு வெள்ளை நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, கதவு வழியாக வரும் அநியாய செல்வம் ஜன்னல் வழியாக விரைந்து சென்றுவிடும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் நியாயமாக சம்பாதித்து முன்னேற நினைப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மேன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமான இடங்களிலே இந்த வாரம் முழுக்க குரு பகவான் சென்று கொண்டிருப்பதனால் மகிழ்ச்சி தங்கும். அதாவது குரு பகவான் ராசிக்கு 5வது வீட்டிலே வலுவாக வந்து அமர்ந்திருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கட்டுகளாக மாறும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். அதோடு மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வீண் சந்தேகங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி ஒருவருக்கொருவர் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளை பாக்கியமெல்லாம் உண்டாகும். இழந்த சொத்தை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை ஆவணங்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்தில் சில வழிவகைகள் எல்லாம் பிறக்கும். இந்த வாரத்திலே ஞாயிறு மாலை 4:30 மணி முதல் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முற்பகுதி கொஞ்சம் சவாலானதாக இருந்தாலும் புதன் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமையும். மற்றபடி இந்த வாரத்திலே மகிழ்ச்சி உண்டு. ஆனாலும் 6வது வீட்டிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய வெள்ளியும் 8வது வீட்டிலே நின்றிருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களை அவ்வப்போது அலைகழிப்பார்கள். அவ்வப்போது வீண் சந்தேகங்கள், சிறு சிறு விபத்துகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே வாகனத்தை இயக்கும் போது மெதுவாக இயக்குங்கள், அலட்சியப்பட வேண்டாம். அதே போல முக்கியமான ஆபரணங்களை எல்லாம் கவனமாக கையாளுங்கள். குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். அது மட்டுமல்லாமல் வெளியாட்களை வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திலே லாபம் உண்டு. வாரத்தின் மையப்பகுதி மற்றும் இறுதி பகுதியிலே எதிர்பாராத திடீர் லாபம் எல்லாம் உண்டாகும். பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள். நல்ல தரம் வாய்ந்த சரக்குகளை வாங்கி விற்பீர்கள். பொதுவாக பழைய சரக்குகளும் இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே விற்றுத்தீரும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஓயும். உத்தியோகத்திலே ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களிடம் மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிட்டும். சிலருக்கு வேறு நல்ல நிறுவனத்திலிருந்து பெரிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் தேடி வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். மாணவ மாணவிகளே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களுடைய நினைவாற்றலும் அதிகரிக்கும். பொது அறிவு திறனும் இந்த வாரத்திலே அதிகரிக்கும். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஆனாலும் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும். ஏனென்றால் வெள்ளி 6வது வீட்டிலே மறைந்து கிடப்பதனால் கொஞ்சம் தோலில் அலர்ஜி வரக்கூடும். அதாவது தோல் நோய், தோலில் அரிப்பு, மாதவிடாய் கோளாறு, அடிவயிற்றில் வலியெல்லாம் வந்து நீங்கும். மற்றபடி கன்னிப்பெண்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். கலைஞர்களே, கிசுகிசு தொல்லைகளெல்லாம் வந்து நீங்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு மாலை 4:30 மணி முதல் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முற்பகுதி சவாலானதாக இருந்தாலும் மையப்பகுதி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இறுதி பகுதி எதிர்பாராத திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 8, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் மஞ்சள் நிறங்களாகும். கும்பராசி நண்பர்களே, மற்றவர்களின் துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் இதயங்கள் இறைவன் வாழும் தேவாலயங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் சுமந்திருப்பவர்களை கண்டால் பகிர்ந்து கொள்வதில் வல்லவர்கள்.
அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான புத பகவான் சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனால் சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் 31ஆம் திகதி முதல் புதன் 5வது வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்வதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும், நிம்மதி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த உரசல் போக்கெல்லாம் நீங்கும். எதிர்பார்ப்புகள் யாவுமே வெற்றிகரமாக முடிவடையும். இந்த வாரம் முழுக்க வெள்ளி உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, வாகன வசதி எல்லாம் பெருகும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் இந்த வாரத்திலே தந்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு என்றாலும் அட்டமத்திலே சனி பகவான் வக்கரமாகி அட்டமத்து சனியாக நின்று கொண்டிருப்பதனால் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்களும் வரக்கூடும். மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். மனைவியுடன் வீண் விவாதங்கள் வேண்டாம். கோபத்தில் ஏதேனும் சொல்லிவிட்டால் நீங்கள் பொறுத்து கொண்டு போவது மிகவும் நல்லது. மற்றபடி பிள்ளைகள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து ஒருபடி உயரும். வீண் விவாதங்கள் எல்லாம் நீங்கும். மகளுக்கு நல்ல வரன் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே வியாபார வகையிலே இருந்த அலைச்சல்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கி வியாபார வகையிலே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் தங்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் விற்று தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். சந்தை நிலவரத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கொஞ்சம் வேலை சுமை இருந்தாலும் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்களுடன் ஈகோ பிரச்சனையால் சச்சரவுகள் வந்து நீங்கும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அலட்சியமாக இருக்காதீர்கள். வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. கன்னிப்பெண்களே, இந்த வாரத்திலே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெற்றோருடன் வரக்கூடும். பல நண்பர்களையும் சேர்த்து கொள்ளாமல் நண்பர்களில் நல்லவர்கள் யார் என்பதனை அறிந்து அவர்களை மட்டும் சேர்த்து கொண்டு அவர்களுடன் பழகுவது நல்லது. கலைஞர்களே, கிசுகிசு தொல்லைகளையும் தாண்டி நீங்கள் சாதிப்பீர்கள். இந்த வாரத்திலே புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு அமோகமானதாக இருக்கும். புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த 2 நாட்களை மட்டும் தவிர்க்க வேண்டும். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் வெளிர் பச்சை, கிரே நிறங்களாகும். மீன ராசி தோழர்களே, தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் தளராத தன்னம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் தெய்வத்தை மறக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளிலே புதன் சென்று கொண்டிருப்பதனால் எதிர்பார்த்த தொகை வரும். ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு தொடர்புகள் எல்லாம் அதிகரிக்கும். திடீர் செல்வாக்கு கூடும். பெரிய பதவிகளுக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இந்த வாரத்திலே வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களில் மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. வேலை கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களும் வாரத்தின் முற்பகுதியில் நீங்கள் வாங்குவீர்கள். குரு பகவான் 3வது வீட்டிலே வந்து அமர்ந்திருப்பதனால் அனாவசிய செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ள பாருங்கள். அத்தியாவசியமானதை மட்டும் செய்து முடிக்க பாருங்கள். மற்றபடி நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் எல்லாம் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அந்த விசேஷங்களை எல்லாம் முன்னின்றும் நீங்கள் நடத்துவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரத்திலே எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். வெளிவட்டார தொடர்புகளும் அருமையாக இருக்கும்.
வியாபாரத்திலே எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் உண்டு, லாபம் உண்டு. ஆனால் 7வது வீட்டிலே சனி பகவான் வக்கரமாகி நின்று கொண்டிருப்பதனால் பங்குதாரர்களுடன் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வியாபார ரகசியங்கள் வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே வியாபாரத்தில் முக்கிய பொறுப்புகளை நீங்களே கவனியுங்கள். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் திறம்பட செயல்படுவீர்கள். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்களாலும் இந்த வாரத்தில் நிம்மதி உண்டாகும். புது வேலை வாய்ப்பும் கூடி வரும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். கன்னி பெண்களே, எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. காதலிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்வியிலும் வெற்றி பெறுவீர்கள். தடைபட்டு போன திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களே, நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் இறுதி 2 நாட்களான வெள்ளி சனி ஆகிய நாட்களில் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி வாரத்தின் மையப்பகுதி ஓரளவு நன்மையையும் முற்பகுதி அதிரடி முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு வெள்ளை நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள் மற்றும் சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்து மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.